வேத புத்தகத்துக்கு நேராக கண்களை திருப்புவோம். யோபு 42ஆம் அதிகாரம். யோபு 42ஆம் அதிகாரம், அதனுடைய 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை வாசிக்க கேள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முன்னிலைமையிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? 42ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டத்தனையாய். அப்போ முன்னிலைமையிலும் பின்னிலைமை எப்படி ஆசீர்வாதம்? இரட்டத்தனையாய், டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங், 2 மடங்கு கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. 42ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் எப்படி போட்டிருக்குன்னு வாசிக்கிறதுக்கு முன்னாடி யோபு 1:3 உங்கள் கண் முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். யோபு 1:3. அவனுக்கு 7000 ஆடுகளும், சொல்லுங்க, 7000, 3000 ஒட்டகங்களும், 500 ஏர் மாடுகளும், 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அவன் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். இந்த 3000, 7000, 500 பிளஸ் 500 ஏராளமான வேலைக்காரர்களும் பணிவிடைக்காரர்களும் இருந்ததுக்கே கிழக்கத்து புத்திரர்களை விட அவன் பெரியவனாய் இருந்திருப்பானால், 42ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்துல எப்படி போட்டிருக்கு? 7000 ஆடுன்னு சொல்லாரு. இதுல எத்தனை இருக்கா? 14,000. அப்படியே டபுளா மாறுது. 14,000. 3000 ஒட்டகம் இருந்துச்சு, 6000 ஒட்டகங்களை கர்த்தர் கொடுக்கிறார். 500 ஏர் மாடு தான் இருந்தது, அது அப்படியே 1000 மாத்துறார். 500 கழுதை தான் இருந்தது, இப்ப 1000 கழுதையா கர்த்தர் அவனுக்கு உண்டாக்குறார். 500, 3000, 7000 இருந்ததுக்கு அவன் கிழக்கத்து புத்திரர்களிலே பெரியவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுமானால், அதை விட கர்த்தர் 2 மடங்கு அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருப்பாரானா, அவன் அந்த தேசத்துல எவ்வளவு கனத்துக்குரிய பாத்திரமா தேவன் மாற பண்ணியிருப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு பாருங்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள். எப்படி ஆசீர்வாதம்? இரட்டத்தனையான ஆசீர்வாதம். காலேப்புக்கு ஒரு மகப் இருந்தா, அந்த மகப் பேர் என்ன? அக்சால். அக்சால ஒத்னியேல் என்கிற ஒரு மனுஷனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தான். நீ இதெல்லாம் ஜெயிச்சிட்டீன்னா, இந்த பட்டணத்தெல்லாம் நீ வெற்றி பெற்றுட்டீன்னா, உனக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தருகிறேன், என் மகளை கட்டி கொடுக்கிறேன்னு சொன்னபோது ஒத்னியேல் எல்லா பட்டணங்களையும் ஜெயித்தான். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அக்சாலை விவாகம் பண்ணி கொடுத்தான். அக்சாலை விவாகம் பண்ணி கொடுத்து ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போறா. போகும்போது, கிளம்பும்போது அவ புறப்படுகையில் நின்றுட்டு அப்பாட்ட போய் கழுதையை விட்டு இறங்கி ஆண்டவர் சமூகத்தில் இறங்கி அப்பாட்ட சொல்கிறா, எப்பா எனக்கு வறட்சியான பூமியை தந்தீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். என்ன ஆசீர்வாதம் வேணும்? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் இருக்கு. ஆனால் அவள் அப்படி கேட்கல. எனக்கு நீர்ப்பாய்ச்சலான வறட்சியாக இருக்கு, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன விண்ணப்பம் தான் வைத்தா. வேதம் சொல்லுகிறது, காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் 2 மடங்கு. அவ கேட்டது 1, ஆனா அக்சாலுக்கு காலை கொடுத்தது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதம்
பக்கத்தில் பார்த்து சொல்லு, மேலே கீழையும் தருவார். அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் தருவார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். Praise God. அப்போ கர்த்தர் யோபுவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்தார். எல்லாத்துலேயுமே கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தது போல முன் நிலைமையிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு எப்படி வந்தது? எதனால கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்ஸ் அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? பல ரீசன் இருக்கு, பல விஷயம் இருக்கு. ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுவேன்னா, அவனுக்குள்ள இருந்த பைபிளில் உத்தமம் இருக்கு, சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், நீதிமான். ஆனால் 1ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றின சாட்சி இருக்கு. ஆனால் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் பாடுதான் இருக்கு. என்னதான் இருக்கு? பாடுதான் இருக்கு. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ட்ரபுள், ஒரே ட்ரபுள். ட்ரபுளில் தான் டபுள், ட்ரபுளில் தான் டபுள். பஞ்சாயத்தில் தான் பெரிய ஆசீர்வாதமே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எப்பெல்லாம் நமக்கு பாடுகள் இருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு எப்பெல்லாம் நெருக்கம் அதிகம் வருகிறதோ நான் ஒன்று புரியணும், எனக்கு ஒரு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறா. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் 2 மடங்கு தருவா. அது மாத்திரம் அல்ல, ஆனால் பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், உபத்திரம் வரலாம். அதன் மத்தியில் கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். வேதத்தில் அப்படி அவங்களுக்குள்ள பாடுகளை எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு 3-4 பேரை மாத்திரம் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். எப்படியெல்லாம் 2 அப்படி ஆசீர்வதித்தார் என்பது இந்த கால வேளையில் அதை ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் யோசேப்பை குறித்து வேத வசனம் அழகாக சொல்லுகிறார். அவன் எப்படிலாம் இருந்தான் என்பதாக, அவனுக்கு எப்படி எப்படி பாடுகள் வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. 11ஆவது பிள்ளையா பிறந்த அவனுக்கு தாய் மரித்ததிலிருந்து அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் தான். முதல்ல அம்மா இழந்தது ஒரு பாடு, 2வது சகோதரர்கள் அவனை பகைத்தது 2வது பாடு, தரிசனத்து நிமித்தம் இன்னும் அதிகமாய் அவனை கொலை செய்ய நினைத்தது 3வது பாடு, 4வது தரிசனத்து நிமித்தம் அவங்க அப்பாவே கன்சிடர் பண்ணாம கடிந்து கொண்டது 4வது பாடு, அந்த தரிசனத்து நிமித்தம் வெஞ்சன்ஸை சகோதரர்களுக்குள்ள வைத்து அவர்கள் குழிக்குள்ள தூக்கி போட்டது ஒரு 5வது பாடு, அதற்கு பின்பாக குழிக்குள்ள தூக்கி போட்டவர்கள் கொலை செய்ய நினைத்தது 6வது ஒரு பாடு, கொலை செய்ய நினைத்தது அவர்கள் இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டது ஒரு 6வது 7வது பாடு, அங்க இருந்து போத்திபார் வீட்டுக்கு சிறையிருப்புல போனது 8வது பாடு, 9வது போத்திபாரின் மனைவி தவறாய் குற்றம் சாட்டினது 9வது பாடு, அங்க இருந்து சிறைச்சாலை தலைவனிடத்தில் அடிமையா போனது 10வது பாடு, அங்க இருந்து பானபாத்திரனும் சுயம்பாகியின் தலைவனுக்கும் தரிசனத்தை வெளிப்படுத்தினா சுயம்பாகியின் தலைவனை தூக்கி போடுவார், உன்னை உயர்த்துவா. பானபாத்திரக்காரன் உன்னை நினைப்பேன்னு சொன்னா மறந்து போனான் 11வது பாடு. பாடுக்கு மேல பாடு. 17 வயதிலிருந்து 30 வயசு வரைக்கும் அவன் வாழ்க்கையே பாடாத்தான் இருந்தது. பிறந்ததுல இருந்து 30 இயர்ஸ் 30 வருஷம் அவன் பாடுகளின் ஊடாகத்தான் வந்தான். ஆனா 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன்னை உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். பெரியவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி,
பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்து உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். இது வரைக்கும் என்ன பிளெஸிங்ஸ்ல இருக்குன்னா, அவனுக்குரிய மேன்மை, ஆசீர்வாத உயர்வு, எவ்வளவு பாடுபட்டானோ அந்த அளவுக்கு அந்த பாடுகள் அவனை உயர்வுக்கு நேராய் கொண்டு போனது. ஒரு நிமிஷத்துல கர்த்தர் உயர்த்தி கொண்டு போனார். ஆனா 45ஆம் அதிகாரம் 2 மடங்கு ஆசீர்வாதம் ஒன்று இருக்குல்ல, அந்த 2வது போர்ஷன் பிளெஸிங் எதுல கர்த்தர் தரார் பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். மேலும் பார்வோன் அது வரைக்கும் என்ன ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை. இங்க கிடந்தவனை கத்த டக்குன்னு உயர்த்திட்டாரு. வேல்யூ பிளெஸிங் கத்த தர்றாரு. மேலும் பார்வோன் விடல, ஒரு ஆசீர்வாதம், ஒரு போர்ஷன் மட்டும் உனக்கு இல்லப்பா, உனக்கு சாபநாத் பனையா என்கிற பெயரையும் ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத் சபைக்கு அடையாளமாய் இருக்கிற பரிசுத்த வாட்டியின் கண்ணியாய் இருக்கிறார் மனைவியாய் கொடுத்தான். யோசேப்புக்கு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டு போனார். ஒரு பக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறவர், இன்னொரு பக்கம் உலக ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறவர். ஒரு பக்கம் உங்களுக்கு உலக மேன்மையும் கர்த்தர் கொடுப்பார், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆஸ்நாத் மோளியந்தான் பஞ்ச காலத்துக்கு முன்பாக கர்த்தர் யோசேப்புக்கு அங்கே மனாசையும் எப்ராயிமையும் கொடுத்து கர்த்தர் என்ன மறக்க பண்ணினார் என்று மூத்தவனுக்கு மனாசை என்றும் இளையவனுக்கு சிறுமைப்பட்ட தேவ தேசத்தில் பழுகி பெருக பண்ணினார் என்று இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு பக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் உலக ஆசீர்வாதம். யோசேப்பை ஆசீர்வதித்தது போல இவ்வளவு பாடுகள் உடாய் வந்தவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வதித்தது போல இந்த மாதம் என்னென்ன பாடுகள் வழியாக கடந்த நாட்கள் எல்லாம் போனீர்களோ 2 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இதுக்கு என்ன வேணும்? 38ஆம் வசனம். இப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? The special spirit, ஆண்டவருடைய ஆவி உங்களை 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மாதம் இந்த பாடுகளை தாங்க எது பலன் உங்களுக்கு கொடுக்கும்? பரிசுத்த ஆவியானவர். இந்த பாடுகளை நுழைஞ்சு போகிறதுக்கு எது உங்களுக்கு பலன் தரும்? பரிசுத்த ஆவியானவர். தரிசனத்தை கொடுக்கிறது எது தரும்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தமாக உங்களை பாதுகாக்க எது உதவி செய்யும்? பரிசுத்த ஆவியானவர். தரிசனங்களை வெளிப்படுத்துறது பரிசுத்த ஆவியானவர். பாடுகளை சகிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர். மாம்சத்தை ஆவியினால் ஜெயிக்க அது பரிசுத்த ஆவியானவர். எல்லா இடத்திலும் பரிசுத்த ஆவியை இந்த மாதம் நீங்கள் காத்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும், போராடணும், டபுளா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவியை அவன் விசேஷமா பெற்றிருந்தான். அதனால கர்த்தர் பாடுகளை ஜெயிக்க ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:25 பாருங்க. 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்கிறான். உன் தகப்பனாலே தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயரே வானத்திலிருந்து
கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 33ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 33:13 யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் டபுள் போர்ஷன். உனக்கு எல்லாமே 2 மடங்கு. பாடு வரும், பாடு இல்லாம அந்த பாடுகளில ஒன்று பரிசுத்த ஆவியானவரை, தேவனுடைய ஆவியானவரை, கர்த்தருடைய ஆவியானவரை இந்த மாதம் பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளவங்க அதிலிருந்து கர்த்தர் உங்களை நடத்துறதுக்கு இன்னும் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை தேவன் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18 வசனத்தில் ஆபிரகாமை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக கடந்து வந்தவன். எப்படிப்பட்ட பாடுகள்? கர்த்தர் தேசத்தை விட சொன்னார், தகப்பன் வீட்டை விட சொன்னார், இனத்தை விட சொன்னார், ஜாதியை விட சொன்னார். எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தர் அவனை புறப்பட பண்ணினார். 13ஆம் அதிகாரத்தில் என்ன பாடு? லோத்து அவனை விட்டு பிரிந்து போகிற ஒரு பாடு. 3வது அங்கே சண்டை வருகிறது, அதனால ஒரு பாடு வருகிறது. 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பாடு வருகிறது, யுத்தம் என்கிற ஒரு பாடு. 15ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு பிள்ளை இல்லை என்கிற பலவீனம் என்கிற ஒரு பாடு வருகிறது. தரிசனம் வருது, அந்நிய தேசத்தில் உன் ஜனம் 400 வருஷம் அடிமையாவார்கள், சந்ததி அடிமையாவாங்களேங்கிற பாடு வருகிறது. 16ஆம் அதிகாரத்தில் ஆகாருக்கு செவி கொடுக்கிறான், அதில் நிமித்தம் ஒரு பாடு, மாம்சம் வெளிப்படுகிறது. 17ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் பேசவே இல்லையே என்கிற ஒரு பாடு. 18ஆம் அதிகாரம் வாக்குத்தத்தம் தாமதம் ஆகுகிறது என்கிற பாடு. 19ஆம் அதிகாரம் சோதம் குமாராவை அழிக்க போகிறார், லோத்தும் சாக போகிறான் என்கிற ஒரு பெரிய பாடு. தொடர்ந்து பாடு. 20ஆம் அதிகாரம் அங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேல் அங்கே பரிகாசம் பண்ணினான், பிள்ளை நிமித்தம் பாடு. 22ஆம் அதிகாரம் கர்த்தர் கொடுத்த பிள்ளையை தான் கேட்கிறார், பலிபீடத்தில் வையின்னு 22ஆம் அதிகாரத்தில் பாடு. தொடர்ந்து அவன் வாழ்க்கையில போனது எல்லாமே ட்ரபிள், பாடுதான். ஆனா 22ஆம் அதிகாரம் அவன் பலிபீடத்தில் வச்ச பிறகு 17 இருந்து வாசிக்க கேட்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இதுவரைக்கும் ஒரு பிளெஸிங்ஸ் சொல்றாரா? 2வது அவர் ஆசீர்வதிக்கும் போது பாருங்க, அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னு, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் இங்க யோசேப்புக்கு தேவை விசேஷித்த ஆவி அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தது. ஆபிரகாமுக்கு விசுவாசம் தான் பேசுவோம் அடிக்கடி நம்ம, ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லை, அவனுடைய விசுவாசத்தை தான் பைபிளே அடிக்கடி சொல்லுது. ஆனால் எனக்கு பாடுகள் மத்தியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை, அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது மடங்கு ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு வரும் தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு 2 மடங்கு இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கீழ்ப்படிதல் பாடுகள் மத்தியில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த மாதம் எந்தெந்த வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிய உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஒப்பு கொடுங்க. இன்னும் எதில் கீழ்ப்படியிலையோ அவ்வளோ ஒப்பு கொடுங்க. ஒன்று ஆவி, இன்னொன்று கீழ்ப்படிதல். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு
அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும்படி வேண்டுகிறேன் என்றார். ஏற்கனவே பரிசுத்த ஆவி வேணும்னு போராடுறோம். ஆனா இங்க எலிசா எனக்கு அந்த ஆவியிலேயே 2 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறான். 2 மடங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாங்க அப்படின்னு கேட்கிறான். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசித்தா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவள் கிறிஸ்துவுக்கு உள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா இந்த மாதம் ஏதோ ஒரு பகுதியில் மாத்திரம் ஆவிக்குரிய பிளெஸிங்ஸ் இருக்கக்கூடாது. எல்லா பகுதியிலையும் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. சிலர் அபிஷேகத்தை பெற்றிருப்பீங்க, சிலர் கேரக்டர் மாற வேண்டியிருக்கலாம். சிலருக்கு கேரக்டர் நல்லா இருக்கும், சில அன்பா நல்லா மன்னிப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க. அந்த ஆவியை பெறாம இருப்பாங்க. ஆனா இந்த மாதம் கர்த்தர் 2 மடங்கு அபிஷேகத்தை கர்த்தர் நம் சபையில ஊற்ற போகிறார். டபுள் போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங், டபுள் போர்ஷன் ஆஃப் ஆண்டவர் கர்த்தர் சகலத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். ஆமென். இதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்லை, விடாமுயற்சியா போராடணும். அல்லேலூயா சொல்லுங்க. போராடிட வேண்டியதான். உலக பிரகாரமான தகப்பன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது, ஆமே, நீங்க கேட்டுக்கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாக உங்கள் பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால் ஆவியை கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா தருவா. இங்க எலிசா எலியாவிடத்துல பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல நான் கில்காலுக்கு போகிறேன்னார், 2வது நான் போகிறேன் எங்க பெத்தேலுக்கு போகிறேன்னாரு, 3வது எரிகோவுக்கு போகிறேன்னாரு, 4வது யோர்தானுக்கு போகிறேன்றாரு. யோர்தான்லையும் கரையை கடந்து அக்கறைக்கு போயிட்டு திரும்ப அங்கே போயிட்டார். அங்கேயும் நம்ம ஆள் விடலை. அப்போ இந்த மாதம் முழுசும் யார் விடாமுயற்சி பண்ணுகிறீர்களோ, தொடர்ந்து போராடுகிறீர்களோ, அவங்களுக்கு தான் பாடுகள் மத்தியில் 2 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எலிசா என்ன பாஸ்டர் பாடு, என்ன பிரதர் பாடுபட்டிருப்பாரு? ஒன்று நான் உங்களுக்கு சொல்லட்டா, எலியா மேலே இருந்த அபிஷேகத்தை எலிசாவுக்கு கர்த்தர் கடத்துகிறதுக்கு முன்னாடி எலிசா மேலே சால்வையை போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு விட்டுட்டார். நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்க, 2ஆம் அதிகாரம் வரைக்கும் எலிசா சீன்லேயே கிடையாது. எதில் கிடையாது? நீங்கள் 19ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் எலிசா சீன்லயே கிடையாது. ஒருத்தன் அபிஷேகம் பண்ணி ஊழியத்தில் கர்த்தர் அழைத்து கொடுத்து வந்து உனக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் தான் இருப்பான்னு சொல்றாரு. ஆனா எலிசா சீன்லயே இல்லை. ஆனா 2ஆம் அதிகாரத்தில் தான் திரும்ப வருகிறார். அங்கதான் உடனே 2 மடங்கு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்படின்னா இது என்ன பாடு தெரியுமா? உங்களை சில நேரம் மறைச்சு வச்சே பாடுபடுத்துவாரு. இது விளங்காது உங்களுக்கு. ஆமென். எலியாட்ட அபிஷேகம் வெட்டுட்டு 8 வருஷம் சீன்லே இல்லை, அமைதியாக தான் இருக்கிறாரு. சில நேரம் உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, உங்களை வெளியே கொண்டு வராமலே உள்ளேயே வச்சு நொறுக்கிறதுக்கு தேவன் சில ஆள்கையில் ஒப்பு கொடுப்பா, சில ஆள்கையில் தேவன் அர்ப்பணிப்பா. அந்த பாதை உங்களுக்கு பயங்கர போராட்டமாக இருக்கும். சில நேரம் பாடுபட்டாலும் வெளியே வந்து பிரசங்கம் பண்ணுறோம், வெளியே மக்களோட சந்தோஷமாக இருக்கிறோம், வெளியே நமக்கு எல்லாரையும் தெரியுது, எனக்கு அவர் பழக்கமாக இருக்குது, எனக்கு இந்த இடத்துல ஒரு பாட்டு பாடுறேன், ஆராதிக்கிறேன், செய்தி கொடுக்கிறேன், வசனம் வாசிக்கிறேன், ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கிறேன், ஒரு கிராம ஊழியத்துக்கு போகிறேன், ஒரு யூத் மீட்டிங் நடத்துகிறேன், ஃப்ரீ ஆயிடுவேன். ஆனால் சீன்லேயே எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது சில நேரம் நம்மளை ஒழிச்சு வச்சு வெளியே கொண்டு வராமலேயே நமக்கு அது பாடுகளாக தான் இருக்கும். சில நேரம் என்ன ஆண்டவர் இந்த ஆள்கையில் ஒப்பு கொடுத்தீர், ஒன்றுமே நடக்க மாட்டுக்கு. இல்லை, உங்களை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறதற்கு அந்த பாதையில் கொண்டு போவா. சில நேரம் ஒழிச்சு வச்சு மறைச்சு வச்சு உங்களை ஒடுக்க வச்சு உங்களை எல்லாவற்றிலும் டபுள் போர்ஷன், ஆனா விடாமுயற்சியாய் போராடணும். ஆமென்.
நான்காவது, வேகமா சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் தான் இருக்குது. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் இவருங்க முதல்ல அவனை ஆசீர்வதிக்கிறார், அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். சூப்பர்ல, அவனை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் அவனை சார்ந்த அவ்வளவு பேரையும் கர்த்தர் 2 மடங்கு. ஒருத்தனை மட்டும் அவனை மட்டும் ஆசீர்வதிக்கல, அவன் வீட்டார் அனைவரையும் எல்லாத்தையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா கர்த்தர் 12ஆம் வசனம் வாசிக்க, தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 மடங்கு கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பெட்டிக்கு இடம் கொடுக்கணும். அப்படின்னா தேவ சமூகத்துக்கு நீங்க இன்னும் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த மாதம் போன மாதத்தை விட இந்த மாதம் அதிகமாய் தேவ சமூகத்துக்கு காத்திருக்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன பிரதர் ஓபேத் ஏதோம் பாடுபட்டிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பாடுபட்டிருப்பார்? பெட்டி 3 மாசம்தான் வந்திருக்கு, பைபிளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏன் அவன் என்ன பாடுபட்டான்? பைபிளில் இதுக்கு முந்தின வசனத்துலலாம் நீங்கள் வாசிங்கன்னா, பெட்டி அபினதாப் வீட்டிலிருந்து தான் புறப்பட்டுச்சு. அபினதாப் வீட்டில், ஊசா வீட்டில், அகியோ வீட்டில் 3 பேர் யார்? ஆசாரியர். ஒரு ஆசாரியன் தகப்பன், அவனுடைய பிள்ளைகள் 2 பேர், மெராரியர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். பெட்டிக்க பரிசுத்த ஸ்தலத்தினுடைய எல்லா பணிமுட்டுகளையும் சுமக்கிற ஒரு குடும்பம். 8 மாடு 4 வண்டியை வச்சிருக்கிற ஒரு குடும்பம். அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து பெட்டி கிளம்பும் போது தான் கர்த்தர் அவங்கள அடிச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு பெரிய நியாய தீர்ப்பு நடந்திருக்கிறாரு. சரியா? முந்தின வசனம் ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? நியாய தீர்ப்பே நடந்திருக்கு. ஒரு பெரிய என்கவுண்டர் கர்த்தர் பண்ணியிருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு பயம் இருந்திருக்குன்னு யோசிங்க. தாவீது தேவ சமூகத்திலே கடந்தவன், எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னவன், கர்த்தர் கோலும் தடியும் என்ன தேற்றுன்னு சொன்னவன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் பொல்லாப்புக்கு பயப்படன்னு சொன்னவன், எல்லா சூழ்நிலையும் கரடி வந்தான, சிங்கம் வந்தான, கர்த்தரன் கூட இருந்தன்னு சொன்னவன், கோலியாத்தை ஒரு முறியடிச்சு, ஒரு கல்லால முறியடிச்சு கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார்னு வேதம் சொல்லுகிறது. இப்பேற்பட்ட ஒரு ஆளு பெட்டிக்கு நிமித்தம் நியாய தீர்ப்பு வந்த உடனே டக்குன்னு வேண்டாம் ஆண்டவரேன்னு பெட்டியை விட்டுட்டு பாஞ்சிட்டான். ஆண்டவரோடையே வாழ்ற ஒருத்தன், ஆத்மாவை பத்தி பேசுறவன்தன், எப்போ போத்தாலும் ஆண்டவர் ஆண்டவருமா, கழுதைய ஆட்டம் வச்சாலும் ஆண்டவருமா, ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவருமா, சவுல் விரட்டினாலும் ஆண்டவருமா, ஆமேன், யுத்தம் வந்தாலும் ஆண்டவருமா. அவனுக்கு தேவ சமூகம் எப்போதும் 24/7. ஆனால் அவனுக்கே எப்படி ஆகிப்போச்சு? அத்தடி பெட்டி வேண்டான்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் ஓபேத் ஏதோமுக்கு அப்போ எவ்வளவு யோசித்திருக்கணும். ஒரு பெட்டியை ஒரு ஆசாரியர் குடும்பமே கையை நீட்டினதுக்கே அடி விழுந்திருக்கு. இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிற தாவீதே பெட்டியை வேணான்னு சொல்லியிருக்கிறானே. நம்ம இதை வீட்டுக்குள்ளே கொண்டு வைக்க போகிறோமே, அவன் எந்த அளவு யோசிச்சிருக்கணும்னு நீங்கள் யோசிங்க. தேவ சமூகத்தை நீங்கள் சுமக்கும் போது, அது ஊழியத்தையோ தரிசனத்தையோ சுமக்கும் போதே அது பாடுதான். இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் தரிசனத்தை சுமக்கிறது பாடு, தேவ சமூகத்தை சுமக்கிறது பாடு, ஊழியத்தை சுமக்கிறது பாடு, ஜனங்களை சுமக்கிறது பாடு, தேவ பிரசன்னத்தை சஸ்டைன் பண்ணி வைக்கிறதே பெரிய பாடு. ஆனால் அந்த பாடுகள் அவனுக்கு 2 மடங்கு அவன் குடும்பத்தையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது. ஆனால் நீங்கள் அந்த பாடுகள் மத்தியிலையும் பரவாயில்ல, தேவ சமூகத்தை
இன்னும் சுமக்க இந்த மாதம் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் தான் எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஒரு 3 வசனம் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். யோபுவுக்காக. யோபுவை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சார்னா, யோபு 1:21 வாசிச்சேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், எஸ், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். 22 இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். இவ்வளவு பாடுகளிலேயும் அவன் பாவம் செய்யல, இல்ல தேவனை குறை பேசல, எவ்வளவு நிதானமா இருக்கான். ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு என்ன வந்தாலும் என்ன செய்யணும்? நீங்கள் மர்மரிங் இருக்கக்கூடாது. ஆமாம், நிதானமாக பேச பழகணும். ஆமாம், பாவம் செஞ்சிடக்கூடாது, வாயால் பாவம் செஞ்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இந்த பாடுகள்லாம் அவன் இவ்வளவு கரெக்டாக இருந்திருக்கான். ஆமே, கொன்று போட்டாலும் உம்மீது நம்பிக்கையாக இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் அந்நிய கண்கள் இல்லை, உங்கள் சொந்த கண்களும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த மாதம் உங்களுக்கு தருகிறதை காணும். எழுந்து நிற்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.